தமிழக அரசியலில் இப்போதைக்கு ஆளுங்கட்சியான திமுக. இந்த திமுக கூட்டணியில் வந்து பல கட்சிகள் இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, விசிக கட்சி, இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. மொத்தம் 10 கட்சிகள் கிட்ட இருக்கிறாங்க. பட் இந்த கட்சிக்குள்ளே இந்த உள்கூட்டணி இதுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் அகென்ஸ்டாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வர முதல்ல வந்து அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து விசிக கட்சியிலேருந்து நம்ம திமுக வந்து மக்களாட்சி இல்லை மன்னராட்சி அப்படின்னாங்க. அதில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் அவர் யார், வன்னியரசு, இந்த மாதிரி 2026 எலெக்ஷனுக்காக நாங்கள் 25 இடங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம் திமுக கிட்ட அப்படின்னு அவர் பாட்டுக்கு பப்ளிக்காக சொல்லிட்டாரு. அது இப்போ அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வந்து நின்னார் மிஸ்டர் வேல்முருகன். அவர் வந்து திமுகவுடைய கட்சி சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அமைச்சர்களும் எங்களை மதிக்கவே மாட்டுறாங்க, ஈவன் முதலமைச்சர் ஐயாவை பார்க்கணும்னா அதுக்கு பர்மிஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு குறை சொல்லினார். இந்த வழியில் வந்து இப்போ யார் வந்திருக்காங்கன்னா, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வந்து அந்த செயலாளர் அவர் யார், பாலகிருஷ்ணன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஆணவ கொலை வந்து நம்ம நாட்டில் வந்து நடக்குது, அதில் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆணவ கொலை அதிகமாக நடக்குது, இது யாரும் நிறுத்த மாட்டேங்களாப்பா, இது என்னத்தை ஆச்சு அப்படின்னு அவர் கட்சியில் இருந்துகிட்டே அப்படி சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த அரசியல் சாசனத்துடைய அடிப்படை உரிமைகள்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா அது என்னென்னா வந்து எதிர்த்து போராடுவதாக இருக்கட்டும், கூட்டங்கள் போடுறது, பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அதை கூட எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வந்து உடனே எப்படி நீங்கள் அதுக்கு அனுமதியும் தர மாட்டேறீங்க, அதுக்கப்புறமா அப்படி நாங்கள் போராட்டம் வந்து அகிம்சையான முறையில் பண்ணாலும் எங்களை பிடிச்சி சிறையில் போட்டுடுறீங்க அப்படி இப்படின்னு வேற குறை சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட வந்து நம்மளுடைய அரசு பள்ளிகளை வந்து நீங்கள் அடமானம் வச்சிட்ருக்கிறீங்க. ஏதோ நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் சொன்னாராம், இந்த மாதிரி அடுத்த வருடம் வந்து 500 பள்ளிகளை வந்து நாங்கள் தத்தெடுத்து அதை தனியார்கிட்ட கொடுத்து அதை சீரமைக்க போகிறோம் அப்படின்னு. அது ஏங்க நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்குறீங்க, அது நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்லேயே அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி அந்த பள்ளிகளை நாமளே சீரமைக்கலாமேங்க. இது இப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடைசியாக அது தனியார்கிட்ட போய் கார்ப்பரேட் ஆகிடுங்க, அரசு பள்ளிகளும் அப்படியே அந்த பக்கம் போயிடும் அப்படி இப்படின்னு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து குறை சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து ஆளுங்கட்சி கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே அடுத்தடுத்து வந்து அவங்களை வந்து குறை சொல்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாயிட்டு வருது.